அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்லாங்க. ஒரு வீடு மிகவும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் எந்த ஒரு குறைபாடுகளும் இருக்கக்கூடாது. குறிப்பாக வாஸ்து குறைபாடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இப்போ நாம் இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுறோம் அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வாஸ்து எல்லாம் பார்த்து தான் கட்டியிருப்போம். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் வாங்குறவங்க ஓரளவுக்கு அதை பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் அதை கட்டி கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே தங்க போகிறது இல்லையா, அதனால் அப்படி இப்படி ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் அது பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே கட்டி முடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் வாழ போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் சில பிரச்சனைகள் வரும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த வீட்டில் வாழக்கூடிய அந்த குடும்ப தலைவிகளுக்கு தான் ஏதாவது உடல் நோய் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் கணவருக்கு பார்த்திங்கன்னா தொழில் முன்னேற்றம் அடையாமல் இருக்கலாம், அல்லது ஆஃபீஸில் அவங்களுக்கு தகுந்த மரியாதை மற்றும் சன்மானம் கிடைக்காம போகலாம், பண வரவில் தடை ஏற்படலாம். அதே போல் ஏதாவது ஒரு விரய செலவு, மருத்துவ செலவோ அல்லது பொருட்கள் திருடு போகிறதோ இல்லை வாங்கிட்டு போய் ஏமாத்திடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையோ இதெல்லாம் ஏற்படும். வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வீட்டை மாற்றி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சிரமமான விஷயம். அதெல்லாம் எல்லாருக்கும் சாத்தியப்படாது. ஆனால் வருஷத்தில் 8 முறை வரக்கூடிய அந்த வாஸ்துனால நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த வாஸ்து குறைபாடுலேருந்து நமக்கு விடிவு காலம் பிறக்கும். நான் மேலே சொன்ன எந்த பிரச்சனைகளுமே நம்ம வீட்டில் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது நாளைய நாள் நமக்கு வாஸ்து நாளாக இருக்குது. நாளைக்கு கார்த்திகை மாதத்தின் 8ஆம் தேதி, நவம்பர் மாதத்தின் 24ஆம் தேதி திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி இருக்குது. இந்த நாளில் நமக்கு வாஸ்து நாளும் அமைஞ்சிருக்குது. எந்த டைமிங்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணி 29 நிமிஷத்துலேருந்து 12 மணி 5 நிமிடம் வரைக்கும் இருக்குது. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் வாஸ்து பகவானானவர் கண் விழிச்சிட்டு இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம இந்த வாஸ்து பரிகாரம் செய்கிறது, பூமி பூஜை செய்கிறதெல்லாம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு எளிய பரிகாரமானது இது வரைக்கும் சொந்த வீடு அமையாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க பாருங்கள். அதாவது வாடகை வீட்லேயே தான் இத்தனை வருஷமாக இருக்கிறோம், எங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசை, ஆனால் அமைய மாட்டேங்குது, காசு சேர மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறீங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக சொந்த வீடு அமையறதுக்கும் உதவும். அதே போல் வீட்டில் சின்ன சின்ன வாஸ்து குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் நீங்குவதற்கும் உதவியாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை நான் சொன்ன டைமில் தான் நீங்கள் செய்யணும். 11 மணி 29 நிமிஷத்துலேருந்து 12 மணி 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தில் தான் நீங்கள் செய்யணும். இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இலை தேவைப்படுதுங்க. இந்த இலை பார்த்திங்கன்னா அரச இலை. இலை அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய ஒரு இலையாகவே கருதப்படுது. மகாலட்சுமி தாயாருக்கு, மகாவிஷ்ணுக்கு, சிவபெருமானுக்கு, விநாயக பெருமானுக்குன்னு எல்லா தெய்வங்களுக்கும் உரிய ஒரு இலையாக இந்த அரச இலை கருதப்படுது. இது நமக்கு ஒன்று கிடைச்சாலுமே போதுமானதாக இருக்கும். இன்றைக்கே நான் முன்கூட்டியே வீடியோ போடுறதுக்கான காரணம் அந்த இலையை நீங்கள் நாளைக்கு இந்த டைமுக்குள்ளே எங்கேயாவது பார்த்து பறிச்சுட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் ஒரே ஒரு இலை கிளியல் இல்லாத, புழு பூச்சி அரிக்காததாக ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து நீங்கள் பறிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இலையை நாளைக்கு காலையில் நான் சொன்ன இந்த நேரத்தில் தண்ணீர் விட்டு கழுவிட்டு சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டு பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி காப்பரு அல்லது பித்தளை தட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறது சிறப்பு. இதில் கொஞ்சம் பச்சரிசி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள் தூவி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த அரச இலை வச்சுக்கோங்க. அடுத்ததாக சின்னதாக ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க. இந்த மண்ணகலையும் தூய்மைப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. பஞ்சு திரி போட்டுக்கோங்க. நெய் தீபம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா மகாலட்சுமி தாயார் வசியம் செய்வதற்கு நெய் தீபம் உதவியாக இருக்கும். இப்படி நெய் ஊற்றிக்கோங்க. அதன் பிறகு இப்போ உங்களுக்கு இடம் இருக்குது, அதாவது வீடு கட்டுற மாதிரி இடம் வச்சுருக்கிறீங்க, ஆனால் வீடு கட்டுறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விளக்குக்குள்ளே ஒரு 5 ரூபா காசு போடுங்க. சரிங்களா? அந்த 5 ரூபா காசு அப்படிங்கிறது குபேரருக்கு உரியது. அதனால் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு, உங்களுக்கு இடம் இருக்குது, வீடு கட்டதான் காசு இல்லைங்கும் போது அந்த அகல் விளக்குக்கு உள்ளே அந்த காசை போட்டுடணும். உங்களுக்கு இடமும் இல்லை, வீடு கட்டுறதுக்கும் பணம் வேணும், அதாவது இடமும் வாங்கணும் வீடும் கட்டணும் அப்படின்னு அது விருப்பப்படுறீங்க இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விளக்குக்கு அடியில் இந்த 5 ரூபா காசு வச்சுக்கணும். இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இடமே இல்லை, இனிமேல் தான் இடமே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்தால் விளக்குக்கு அடியில் 5 ரூபா காசை வச்சுக்கோங்க. இடம் இருக்குது, வீடு கட்ட தான் பணம் இல்லை அப்படிங்கும்போது அந்த காசை விளக்கில் நம்ம நெய் ஊற்றிருக்கிறோம் பாருங்கள், அதுக்குள்ளே போட்டிருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதை ஏற்றி வச்சுடுங்க. இப்போ இந்த விளக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் தென்கிழக்கு மூலை,
இந்த அக்னி மூலையில் வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. குறிப்பாக இப்போ உப்பு ஜாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல வச்சுருப்போம். அங்கே கூட நீங்கள் இதை தீபத்தை வச்சு ஏற்றுவது சிறப்பு. சும்மா ஒரு இந்த டைமிங் முடிகிற வரைக்கும் எரிஞ்சிச்சு அப்படின்னா கூட போதும். ஒரு அரை மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி வந்து கணக்கு வச்சுக்கோங்க. நாம் இதை கிச்சனில் வைக்கிறதுனால அங்கே சிலிண்டர் அடுப்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரெகுலேட்டர்லாம் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் ஆபத்தான இடம், அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வந்து ஏற்றி வைங்க. சரி, இந்த அரை மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே கூட ஒரு பூவின் காம்பை கொண்டு இதை வந்து குளிர வச்சுட்டு இந்த விளக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பூஜை அறையிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பக்கத்துலேயோ வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? அதனால் அது வரைக்கும் மட்டும் அது அங்கே எரிஞ்சிச்சு அப்படின்னாவே போதும். இப்போ விளக்கு வந்து குளிர வச்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே நம்ம போட்டிருக்கிறோம் இல்லையா 5 ரூபாய் காசு, அந்த 5 ரூபாய் காசை ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. அல்லது பூஜை அறையில் சாமி படத்துக்கு முன்னாடி வைங்க. குறிப்பாக முருகப்பெருமான் படம் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே வந்து வச்சு எங்களுக்கு சீக்கிரமாக வந்து இடம் அமையணும், வீடு கட்டுறதுக்கு பணம் சேரணும்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க. இந்த காசை வந்து நீங்கள் செலவு பண்ணாதீங்க. அப்படியே செலவு பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்தாலும் கோவில் உண்டியலில் போடுறதுக்கோ தான தர்மத்துக்கோ அல்லது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ பயன்படுத்துங்க. சாதாரணமாக நம்ம மளிகை பொருட்கள் வாங்கணும், காய்கறி வாங்கணும் அப்படிங்கும்போது இந்த காசை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இந்த இலையை நம்ம கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். இந்த தட்டில் நம்ம பச்சரிசியும் மஞ்சத்தூளும் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்துட்டு நீங்கள் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ வந்து தானமாக கொடுத்துடலாம். இப்போ இந்த விளக்கேற்றி வச்சுட்டும் கூட நீங்கள் ஓம் வாஸ்து புருஷாய நமக அப்படிங்கிற வாஸ்து பகவானுடைய மந்திரத்தை 27 முறை அல்லது 108 முறை வேண்டி வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு உடனடியாகவே வந்து பலன் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து பண்ணிடுங்க. அடுத்து வடகிழக்கு மூலை, அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு டம்ளர் தண்ணீர் வைங்க. அந்த டம்ளரில் ஒரு 5 ரூபாய் காசு போடுங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து போட்டு, பூ உங்களுக்கு என்ன கலரில் கிடைச்சாலும் சரி, வெள்ளை நிறம், மஞ்சள் நிறம், என்ன கலரில் கிடைச்சாலும் சரி, அதையும் வந்து அந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டு வடகிழக்கு மூலையில் வந்து வச்சுருங்க. இந்த வடகிழக்கு மூலை நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்குது இல்லையா, இது பார்த்திங்கன்னா வாஸ்து பகவானுடைய தலைப்பகுதி. சரிங்களா? அதனால இந்த இடத்துல நாம் இந்த தண்ணீரை வச்சு பரிகாரம் வந்து செய்யணும். இந்த பரிகாரத்தையும் நீங்கள் இந்த நேரத்துக்குள்ளாரியே செய்கிறது சிறப்பு. இதை வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. மறுநாள் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு நாள். நம்மளுக்கு சொந்த வீடு அமையிற மாதிரி இருந்தாலும் சரி, பூமி தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து நீங்கும். சரிங்களா? அதனால் அந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த காசை எடுத்து நம்ம பீரோக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த தண்ணீரை நம்ம நிலைவாசல் படியை சுத்தம் பண்ணுறதுக்கு, கோலம் போடுறங்கும் போது நம்மளுடைய வாசலில் தண்ணி தெளிப்போம் இல்லையா, அந்த தண்ணியோடு சேர்த்து இது தெளிப்பதற்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அதே போல் வீடு முழுவதும் தெளித்து விடும்போது பண தடை நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். மீதம் உங்களுக்கு தண்ணி இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த தண்ணீரை வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், பீரியட்ஸ் டைமில் இந்த அரசியலை தீபம் ஏற்றலாமா அப்படின்ட்டு. இப்போ நம்ம பூஜை அறையில் ஏற்றுற மாதிரி இருந்தால் தான் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. நாம் வந்து இது அக்னி மூலையில் தான் வந்து ஏற்ற போகிறோம். அதனால் ரூல்ஸ் கிடையாது. நீங்கள் எல்லாருமே வந்துட்டு தாராளமாக அந்த தீபத்தை ஏற்றலாம். அரசு இலை கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன அந்த தண்ணீர் பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. இன்னும் ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்களுக்கு இரவு வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.